பிரைஸ் தி லார்ட். ரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வேதம் தியானம் பாக்கிற நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர் வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் ஸ்பாவம் மனுஷ ஸ்பாவத்தால் அடக்கப்படுவதும் உண்டு என்று சொல்லி யாக்கோபு 3:7 நாம் வாசிக்கிறோம். மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர் வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் ஸ்பாவத்தை நம்மால் அடக்க முடிகிறது. ஆனால் நம்முடைய ஸ்பாவத்தை நாம் அடக்கக்கூடாதபடிக்கு இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நோவாவின் காலத்தில் மக்களுடைய பாவத்தின் நிமித்தம் அவர்களை ஜலத்தினால் அழித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சோதோம் கொமோராவுடைய கொடிய பாவத்தை பார்த்த அவர் அந்த சோதோம் கொமோராவை சுட்டெரித்து போட்டார். எனவே அவர் எரிச்சலுள்ள தேவனாக, அக்கினியினால் சுட்டெரிக்கிற தேவனாக இருந்தார். இருப்பினும் அவர் நம்முடைய ரட்சிப்புக்காக, மீட்புக்காக அவர் தாழ்மை கோலமாய் கன்னி மரியாளுடைய வயிற்றிலே பிறந்து சிலுவையின் மரணவரில் தம்மை தாழ்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாய் இருந்தபோது தன் ஸ்பாவத்தை அவன் மாற்றிக்கொள்ளாமல் போனபடியினாலே தேவனை மகிமைப்படுத்துவதற்கு மாறாக துன்பப்படுத்தினான். ஸ்பாவத்தை அவன் மாற்றின பின்பு தேவனை மகிமைப்படுத்தும்படியான உன்னதமான உழைத்தை செய்தான் என்று கூட நாம் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, எனவே இன்றைக்கு நாம் நம்முடைய ஸ்பாவத்தை மாற்றிக்கொள்வோம். நம்முடைய தேவனாகி கர்த்தர் தன் ஸ்பாவத்தை மாற்றி நம்மை ரட்சித்து நம்மை மீட்டிருக்கிறபடியினாலே அந்த பெரிதான கிருபை இழந்து விடாதபடிக்கு நாமும் வீணான பெருமைகளுக்கும் பொறாமைகளுக்கும் வைராக்கியத்திற்கு இடவிடாதபடிக்கு நம்முடைய ஸ்பாவத்தை மாற்றி தேவனை மகிமைப்படுத்தும். கர்த்தர் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.